Hello students, welcome to the session. So in this session என்ன பார்க்க போறோம் அப்படின்னா upcoming bank as well as insurance exams கான prelims sectionல வரக்கூடிய reasoning questions பார்க்க போறோம், right? இது வந்து பாத்தீங்கன்னா upcoming IBPS RRB examsக்கும் prelims-க்கு ரொம்ப useful-ஆ இருக்கும் reasoning sectionல, right? இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா first question என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, direction base பண்ணி கொடுத்திருக்காங்க. A person walks 7 meters towards south. A person walks 7 meters towards south and takes a left hand. இங்க வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் left எடுக்கிறார் அப்படின்னா இந்த directionல எவ்வளோ meters போறாரு, takes a left turn and walks for 13 meters. Next he then takes a left turn and again walks for 7 meters, right? So மறுபடியும் left எடுத்துட்டு 7 meters போறாரு, right? So next one he finally takes a left turn and walks 5 meters and stops. So மறுபடியும் left எடுத்துட்டு எவ்வளவு தூரம் போறாரு, 5 meters. Suppose இங்க வரைக்கும் 5 meters எடுத்துக்கலாம். Next how far and towards which direction you see from respect to the starting point. So இது starting point எவ்வளவு தூரம் இருக்கும், இது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 13. ஓகே, ஸோ இது 13 இல்லை, ஸோ இது கொஞ்சம் இன்னும் கம்மியாக எடுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ 5 meters இது எடுத்துக்கலாம். ஸோ 5 meters அப்படின்னு சொல்லும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்டா, ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் எவ்வளோ இருக்கும், இது 13ல் 5 போச்சு அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 meters இருக்குமா. ஸோ 8 meters, அதாவது 8 meters, 8 meters வர மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ரைட்? தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1, 8 meters, ரைட்? Okay, so 8 meters. So direction என்ன கேக்குறாங்க, which direction is in respect to starting point. So starting point எந்த direction இருக்குது, east, that is 8 meters towards east, option number 1, right? So next one பாருங்க, series base பண்ணி கேட்டிருக்காங்க, right? Okay, so பாருங்க first question இதுல, what should come in the place of question mark in the following series based on the given arrangement, right? So question mark, so இங்க வந்து பாத்தீங்கன்னா question mark, right? ஓகே, ஸோ இங்கே என்ன வரணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆர் அண்ட் இந்த சிம்பிள் பக்கத்தில் இருக்கா, அண்ட் இசட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட்ல இருக்கு, ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 7 அண்ட் பிளஸ். 7 அண்ட் பிளஸ் அப்படின்னு சொல்லும்போது 7 அண்ட் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல இருக்கு, அதுவும் இந்த சிம்பிளுக்கு. ஸோ நெக்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 7 இருக்கு, கரெக்ட்? ஸோ பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இசட் பக்கத்தில் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அப்போ அண்டு பக்கத்துலேயே நமக்கு என்ன இருக்கும், நமக்கு 4 இருக்கணும், கரெக்ட்? ஸோ அப்போ 4 இங்கே இருக்கு, 4 அட் தி ரேட் அண்ட் கே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ளஸ் பக்கத்தில் இருக்கு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அட் தி ரேட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கணும். ஸோ 2 இருக்கணும் கண்டிப்பாக. அப்படின்னா ஆப்ஷனில் ஸ்டார்டிங் 2 இருக்க மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் ஆன்சர். கிளியர், ரைட்? நெக்ஸ்ட் ஒன். Next, how many such symbols are there in the given arrangement, each of which is immediately followed by a letter and also immediately preceded by a symbol? So how many numbers are there in the given arrangement, each of which is followed by a immediately followed by a letter and also immediately preceded by a symbol? That means symbol, number, letter. So symbol, number, letter பாருங்க, symbol, number, letter கிடையாது, symbol, number, letter கிடையாது, symbol, number, letter 1. Next one, symbol, number இல்ல. Next one, symbol number கிடையாது, symbol number letter 2. next symbol number letter கிடையாது, symbol number கிடையாது. next one, symbol number இல்ல, symbol number கிடையாது. ஸோ எத்தனை இருக்கு நமக்கு, இந்த மாதிரி ரெண்டே தான் இருக்கு, that is option number 1, 2 is answer. Clear, right? Next one. Next, which of the following is 6th to the right of 17th from right end of the given arrangement, right? So towards right. Okay, so next one, from right. ரெண்டுமே என்னது, ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ என்ன பண்ணணும், டிஃபரன்ஸ் எடுக்கணுமா. ஸோ டிஃபரன்ஸ் எடுத்தால் இங்கே 6ன்னு இருக்கு அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 17 இருக்கு. ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 11. தட் இஸ் ஃப்ரம் ரைட்னு கொடுத்ததுனால என்ன ஆகும், நமக்கு 11th ஃப்ரம் ரைட் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ 11th ஃப்ரம் ரைட் என்னன்னு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ 11 இஸ் வாட், டாலர். தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3 இஸ் ஆன்சர். கிளியர், ரைட்? நெக்ஸ்ட் ஒன். Next, if all the symbols are dropped from the arrangement, then which will be 13th element from left hand of the given arrangement, right? So if எல்லா symbolsமே drop ஆயிடுச்சு அப்படின்னா, that means what, எந்த symbol கவுண்ட் பண்ணாம இருந்தா நமக்கு வந்து 13th element from left hand find out பண்ணும். So 13th element from left hand, அதாவது symbol எதுவும் கவுண்ட் பண்ணக்கூடாது. that is பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. So 13th element from left hand is what, n. option number 1 is the answer. Clear, right? Next one. How many meaningful English words can be formed using all the letters, using each letter only once among the elements given in bold? That is bold from 6 to k, right? So 6 to k அப்படின்றாங்க, 6ல இருந்து k. So நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கு, that is a w l k, walk, right? So walk அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரே ஒரு வேர்டு தான் வருதா, right? So ஒரே ஒரு வேர்டு தான், that is option number 4, 1 is answer. Clear? So ஒரே ஒரு வேர்டு தான் மீனிங்ஃபுல் வேர்டு வருது. Clear?
right? Next one. Next one, what is the code for, okay, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா coding decoding based upon substitutional coding. So old pattern of substitutional coding, right? Okay, that is normal pattern அப்படின்னு சொல்லலாம். So இதுல question பாருங்க, what is the code for being in the given code language? So being first statementல இருக்க கிடையாது, second statementல கிடையாது, third statementல இருக்கு and fourth statementல இருக்கு. So third and fourth statementல காமனா நமக்கு being இருக்கு. அப்ப கோட் கூட third and fourth statement மட்டும் தான் இருக்கணும். BM இருக்கா இல்ல, HR கிடையாது, LA இல்ல, XF மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துல காமனா இருக்கு. So option number 5 XF is the answer. Clear? Right. So இங்க எழுதிக்கலாமா? So being ஆன கோட் என்னது நமக்கு XF, right? Next one. Next, what is the code for always essential in the given code language? So always essential, so இங்க XF ன்னு இருக்கு. So இந்த ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா XF அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா being ன்னு ஆல்ரெடி வந்துச்சு இல்லையா? So always essential, so always எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கா இல்ல, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் ஆல்வேஸ் இருக்கு. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருக்கும் வேரியபிள் பார்த்தோம் அப்படின்னா, தட் இஸ் கோட் பார்த்தோம் அப்படின்னா DC எங்கேயாவது இருக்கா? இங்கே மட்டும் தான் இருக்கு. GU நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன்ல ரிப்பீட் ஆகுது. ஸோ GU வாய்ப்பு இல்லை. MI ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட் ஆகுது, வாய்ப்பு இல்லை. BM தேர்ட் ஒன்ல ரிப்பீட் ஆகுது, வாய்ப்பு இல்லை. அப்போ DC வந்து கண்டிப்பா இருக்கணுமா? ஸோ DC கண்டிப்பா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட், செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் பாசிபிள், இல்லாட்டி ஃபிஃப்த் ஆப்ஷன் பாசிபிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஸோ இங்கே ஆல்வேஸ் எழுதிக்கலாம். ஸோ ஆல்வேஸ் வந்து அப்படின்னா நமக்கு என்ன வரணும்? DC. சரி, நெக்ஸ்ட் ஒன் எசென்ஷியல். எசென்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ஸோ வேற எங்கேயாவது இருக்கு எசென்ஷியல்? இல்லை, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் எசென்ஷியல் இருக்கு. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா BM வருமா? வராது. HR வர வாய்ப்பு இருக்கு. LA வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல ரிப்பீட் ஆகுது, XF வந்து வராது. ஸோ HR. ஸோ ஆப்ஷன் நம்பர் 5 HRDC. ஸோ அப்போ எசென்ஷியல்னா நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது கோடு, ரைட்? ஸோ எசென்ஷியல் தட் மீன்ஸ் வாட்? HR. கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் ஒன், which of the following may represent respect nature? So respect nature இங்க தான் எலிமினேட் பண்ண முடியுமா? ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் நம்பர் 5 எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா அதுல HRம் இதுல XFம் இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் DC இருக்கிறதும் எலிமினேட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா DC அப்படின்னா ஆல்வேஸ், ரைட்? அப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் இல்லை ஃபோர்த் ஆப்ஷன் பாசிபிள். ஸோ ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கோட்ஸ் தான் இருக்குது, சேம் கோட்ஸ் வந்து எங்கேயுமே இல்லை. ஸோ தட் ஏதாவது ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாலே நமக்கு ஆன்சர் பண்ணிடலாம், கரெக்ட்? ஸோ ரெஸ்பெக்ட், ஸோ வாட் மேன்னு கூட கொடுத்துருக்காங்க. ஸோ மே அப்படின்னு சொல்லும்போது பாசிபிலிட்டி, ரைட்? தட் மீன்ஸ் ரெஸ்பெக்ட் நேச்சர் ரெண்டு வேர்டில் ஏதாவது ஒரு வேர்டு இங்கே இல்லாமல் கூட இருக்கலாம், ரைட்? ஸோ ரெஸ்பெக்ட்ன்றது இருக்கா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. வேற எங்கேயாவது இருக்கா ரெஸ்பெக்ட்? வேற எங்கேயுமே இல்லை. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல FO இருக்கா? கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் MI இல்ல, சாரி இருக்கு. MI வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் லாஸ்ட்ல கூட இருக்கு. ஸோ தட் நமக்கு வந்து MI வர வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் LA இருக்கா? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல கிடையாது, ரைட்? ஸோ GU இருக்கு, ரைட்? ஸோ GU பாசிபிள். ஓகே, ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லும்போது GU பாசிபிள், ரைட்? நெக்ஸ்ட் ஒன் நேச்சர். ஸோ நேச்சர் என்ற வேர்டு இங்கே இருக்கா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல கிடையாது, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கிடையாது, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல கிடையாது, ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்ல நேச்சர் கிடையாது. அப்போ இல்லாத கோடு ஒன்று இருக்கணுமா? அப்போ நமக்கு கண்டிப்பா GU வரணும்னா இங்க GU இருக்கா? இல்லை. ஸோ தட் ஆப்ஷன் நம்பர் 2 தான் ஆன்சர். ஸோ அதை மார்க் பண்ணிடலாம். ஏன்னா வந்து இங்க 4 கோடுமே டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால GUன்றது கண்டிப்பா இருக்கணும். ஸோ தட் ஆப்ஷன் நம்பர் 2 மார்க் பண்ணலாம். ஆப்ஷன் நம்பர் 4 வராது. அப்போ இல்லாத கோடு வரணும் அப்படின்னா இங்க பார்த்தோம் அப்படின்னா FO இருக்கு, QS இங்க இருக்கு, ரைட்? ஸோ தட் 4 வந்து வர வாய்ப்பே கிடையாது. கிளியர்? ஸோ இதை பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா வந்து இதை கூட செக் பண்ண அவசியம் கிடையாது. இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு இன்னும் ஃபாஸ்டா, இப்போ நம்ம வந்து DCன்றதை வச்சு எலிமினேட் பண்ணிட்டோம், ரைட்? ஸோ DCனா என்னது நமக்கு? ஆல்வேஸ், ரைட்? ஸோ DC வச்சு எலிமினேட் பண்ணிட்டோம். அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா XF வச்சு எலிமினேட் பண்ணிட்டோம். XF அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பீயிங், அண்ட் இங்கே வந்து HR வச்சு எலிமினேட் பண்ணிட்டோம். HR அப்படின்னு சொல்லும்போது என்னது? எசென்ஷியல். இங்கே வாட் மேபின்னு சொன்னதுனால இந்த ரெண்டு வேர்டில் ஏதாவது ஒரு வேர்டு இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே வந்து ரெஸ்பெக்ட்ன்ற வேர்டு இருக்கு, நேச்சர் பார்த்தோம் அப்படின்னா நேச்சர்ன்ற வேர்டு எங்கேயுமே கிடையாது. அப்போ இல்லாத கோடு வரணும் அப்படின்னா இங்கே ஃபோர்த் ஆப்ஷன் செக் பண்ணிட்டா FO இங்கே இருக்கு அண்ட் QS வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கு. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட், ஆப்ஷன் நம்பர் 2 மார்க் பண்ணிக்கலாம். செக் பண்ண அவசியம் கிடையாது. கிளியர்? ஸோ இந்த மாதிரி கூட ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. So what is the code for a very in the given code language? So very, so பாருங்க, so very, so G வருமா? G வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் ஆன கோடு. நெக்ஸ்ட் ஒன், ஸோ நெக்ஸ்ட் ரிமைனிங் வந்து செக் பண்ணி தான் ஆகணும். ஸோ வெரின்றது எங்க இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல வெரி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வேற எங்கேயாவது இருக்கா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கிடையாது, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல கிடையாது, ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்ல கிடையாது. ஸோ வெரின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் தான் இருக்கு. ஸோ FO ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இருக்கு. MI 3 இடத்துல ரிப்பீட் ஆகிறத பார்த்தோம். LA இங்க ரிப்பீட் ஆகுது, ஸோ வராது. GUவும் வராது நமக்கு. அப்போ என்னது? FO தானே. ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் நம்பர் 4 FO. ஸோ வெரிக்கான கோட் என்னது நமக்கு? FO. ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் த கோட் ZD ஸ்டாண்ட் ஃபார் இன் த கிவன் கோட் லாங்குவேஜ்? ZD, ஸோ பீயிங் வராது, ஆல்வேஸ் வராது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் மணி ஆர் பெஸ்ட் ஏர்ன்ட் வெல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ZD எங்க இருக்குன்னு பாருங்க. ZT
ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சாரி லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, வேற எங்கேயாவது இருக்கா? இங்கேயும் இல்லை. அப்போ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருக்க வேர்டை பார்த்தோம் அப்படின்னா ஏர்ன்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட் ஆகுது, ஸோ வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் மணி எங்கேயாவது ரிப்பீட் ஆகுதா? இல்லை, ஸோ மணி வாய்ப்பு இருக்கு. இப்போ மணி வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் 1 எய்தர் மணி ஆர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிடலாம். இல்லையா? ரைட். ஏன் அப்படின்னா இங்க பீயிங் வந்து வராது, நெக்ஸ்ட் வந்து பெஸ்ட். ஸோ மணி பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இருக்கு. அதே மாதிரி இசட்டி லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இருக்குன்னா அப்போ மணி வர வாய்ப்பு இருக்கு, இல்லை பெஸ்ட் வர வாய்ப்பு இருக்கு. ரைட். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டட் கோடிங் டிகோடிங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அரேஞ்ச்மெண்ட் பேஸ்ட். 8 people P, Q, R, S, T, U, V and W are sitting around a circular table facing the center with the equal distance between each other but not in the same order. Right. So 8 people. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. So next one. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. So எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா R is an immediate neighbor of T. Only 3 people between R and V. So only 3 people between R and V na இது ஒரு possible. So R is immediate neighbor of T அப்படின்னா T இங்க வர வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா T இங்க வர வாய்ப்பு இருக்கு. Clear? Next one. Q sits second to the left of W. W is not an immediate neighbor of R. Only one person between W and S. U is a neighbor of S nor T. Right. So இங்க வந்து பார்த்தீங்கன்னா Q sits second to the left of W. W is not immediate neighbor of what? R. Right. அப்போ நமக்கு W இங்க எடுத்தோம்னா second to the Q sits second to the left of W வாய்ப்பு இல்லை. ஸோ ஒரு இங்க W எடுத்துட்டோம்னா Q sits second to the left of W possible. இங்க W எடுத்தோம் அப்படின்னா Q sits second to the left of W possible கிடையாது. இங்க W எடுத்துட்டோம் அப்படின்னா Q sits second to the left of W வாய்ப்பு கிடையாது. ரைட். இந்த கண்டிஷன்ல W இங்க எடுக்க முடியாது. ஸோ இங்க எடுக்க முடியாது. W இங்க எடுத்துட்டா second to the left of W is Q வாய்ப்பா கிடையாது. W இங்க எடுத்துட்டோம்னா second to the left of W is Q. ரைட். இங்க W எடுத்துட்டோம்னா செகண்ட் டு தி லெஃப்ட் வாய்ப்பு இல்லை, இங்க W எடுத்துட்டா செகண்ட் டு தி லெஃப்ட் வாய்ப்பு இருக்கு. ரைட். ஸோ இங்க இன்னொரு பாசிபிலிட்டி கூட இருக்கு. நெக்ஸ்ட் ஒன்லி ஒன் பர்சன் பிட்வீன் W and S, ஸோ தட் S இங்க எடுத்துக்கலாம். ஸோ ஒன்லி ஒன் பர்சன் பிட்வீன் W and S, இங்க S எடுத்துக்கலாம். கிளியர்? ஒருவேளை இங்க W எடுத்துட்டு இங்க நம்ம Q எடுத்துருந்தோம் அப்படின்னா ஒன் பர்சன் பிட்வீன் W and S வாய்ப்பு கிடையாது. கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, U is an immediate neighbor of S nor T. அப்போ U எங்க எடுக்கணும்? இந்த கண்டிஷன் இங்க எடுக்கணும், S பக்கத்துல வரக்கூடாது. ஒரு இல்லாட்டி இங்க எடுக்கணும், T பக்கத்துல வரக்கூடாது. ஸோ தட் இந்த பாசிபிலிட்டி எலிமினேட்டட். இங்க S பக்கத்துல T பக்கத்துல நமக்கு U வரக்கூடாது, U வந்து ஃபைனலா இங்க தான் வரணும். ஸோ ரிமைனிங் பர்சன் இங்க தானே. ஸோ ரிமைனிங் பர்சன் யார்? நமக்கு P. ரைட். ஸோ P வந்து ஃபைனலா இங்க வந்துடும். இதுதான் நம்மளோட அரேஞ்ச்மெண்டா இருக்கும். கிளியரா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் இப்போ கொஸ்டின்ஸ் பாருங்க ஒன் பை ஒன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, இஃப் ஆல் 8 people are made to sit in alphabetical order in anti-clockwise direction starting from P, the positions of how many people excluding P will remain unchanged as compared to the original positions, right? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை alphabetical order உட்கார வைக்க சொல்கிறேன். எங்கேருந்து? Pலேருந்து. ஸோ எந்த டைரக்ஷனில்? anti-clockwise direction, ரைட்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா P, Q, R, S, T, U, V, W. கரெக்ட். ஸோ P வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, இங்கே சேஞ்ச் ஆகலை, இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு, இங்கேயும் சேஞ்ச் ஆகிடுச்சு, சேஞ்ச் இங்கே சேஞ்ச் ஆகலை, இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ எத்தனை பேர் சேஞ்ச் ஆகாமல் இருக்காங்க? 2 பேர் சேஞ்ச் ஆகாமல் இருக்காங்க, அதே பொசிஷன் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் ஆன்சர். இல்லையா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு மட்டும்தான். ஸோ இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, how many people are sitting between S and U when counted in clockwise direction starting from U? So clockwise direction இந்த direction தானே. ஸோ Uல இருந்து Sக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்க? starting from clockwise direction from U அப்படின்றாங்க. that is 1, 2, 3, 4. So 4 persons, right? So 4 persons, option number 3 is answer. Clear? Right. Next one. Which of the following is true regarding, that is respect to P? இல்லை regarding P ரெண்டுமே ஒன்று தான். பாருங்க. So P sits third to the right of R கிடையாது. None of the given option is true. அது எல்லாமே செக் பண்ணா தான் தெரியும். P is an immediate neighbor of both Q and W கிடையாது. P is second to the left of V கிடையாது. Only 3 people between P and U. So only 3 people between P and U. அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ தானே, ஆப்போசிட்ல இருக்காங்க. that is option number 5 is the answer. Next one. What is W's position with respect to R? W's position with respect to R அப்படின்னு சொல்லும்போது Rல இருந்து W ஓட position, that is R இங்க இருக்கு. 1, 2, 3, third to the right. So third to the right, option number 1. Next one. நெக்ஸ்ட் அதே தானா? ரைட். ஸோ ஹூ இஸ் சிட்டிங் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டி? ஸோ தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டி யார் இருக்காங்க? டி இங்கே இருக்காங்க. 1, 2, 3. ஸோ தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டி இஸ் வாட்? வி. ஆப்ஷன் நம்பர் 1 இஸ் ஆன்சர். கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன், another question. ஸோ பாருங்க, 4 of the following 5 are alike in a certain way based on the positions of alphabets in the English alphabetical series and hence form a group which is the one that does not belong to the group. So odd one out. ஸோ பார்த்தா, ஸோ நம்பர்ஸ் எடுத்துங்க. ஸோ நம்பர்ஸ் எடுத்தீங்கன்னா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 6, 11,
16, 19, 14, 23, 11, 15, 18, 25, right? ஸோ நம்பர்ஸ் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டான ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது, கரெக்ட்? ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸ்லையும் பார்த்தா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னது கான்சனன்ஸ் வவலை பேஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா எல்லாமே எப்படி இருக்குது, கான்சனன்ஸாக இருக்குது. ஆப்ஷன் நம்பர் 4ல் மட்டும் ஒரு கான்சனன்ட் ஒரு வவல் இருக்குது. ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லிடலாம். கிளியரா, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் ஆட் நம்பர் அந்த மாதிரி பேஸ் பண்ணி கூட சொல்லலாம். பட் இங்கே எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் ஆட் நம்பர் அப்படி இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆட் நம்பர் அப்படி கூட நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணலாம். கிளியர்? பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வவல்ஸா சாரி கான்சனன்ட்ஸாக இருக்கு. ஆப்ஷன் நம்பர் 4ல் மட்டும் ஒரு கான்சனன்ட் ஒரு வவல் காம்பினேஷனில் இருக்கு, ரைட்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Next one, 5 people A, B, C, D, E have a different height. E is shorter than only 2 people. So E is shorter than only 2 people அப்படின்னா E க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. Right? Next one, C is taller than A but shorter than B. B is not the tallest. Right? சரி. So 5 people அப்படின்னு சொல்றாங்க. So 1, 2, 3, 4, 5. So அப்போ வந்து பார்த்தீங்கன்னா E இங்க இருக்குமா? Next A is shorter than B. But C is what taller than A. So C is taller than A but shorter than B. அப்போ B வந்து பார்த்தீங்கன்னா tallest கிடையாதுன்னா அப்போ இங்கே எடுத்துக்கலாம். And C வந்து பார்த்தோம் அப்படின்னா taller than A. So possible இதுதானே. Question என்ன கேட்குறாங்க? Who among the following is taller than B? So taller than B அப்படின்னா top most. So top mostனா யாரு? Remaining person தானே. That is D. Option number 4 is the answer. Clear? Right. Next one. Who among the following is the second shortest? Second shortest அப்படின்னு சொல்லும்போது C. That is option number 2 is the answer. Next one. So next one வந்து பார்த்தோம் அப்படின்னா சிலாக்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க பாருங்க. Some colors are red, all reds are black, no black is a white. Conclusion 1, some blacks are red. Conclusion 2, no red is a white. Okay. So இங்க வந்து some blacks are red. So black இங்க இருக்கு and red இங்க இருக்கு, right? So இங்க all reds are black அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அப்ப கண்டிப்பா intersection இருக்கும்ல. That is first one is true. Clear? Right. Next one வந்து பார்த்தோம் அப்படின்னா that is what all ARB அப்படின்னு சொல்லும்போது some ARB அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி some BR ஏன்னு கூட சொல்லலாம். Clear? So that நமக்கு இது ஃபாலோ ஆகுது. Next one, no red is white. So white இங்க இருக்கு, red இங்க இருக்கு and ரெண்டுத்து காமன் வேரியபிள் black. So இங்க no black is white அப்படின்னு சொல்லிட்டாங்க. So black குள்ள என்ன இருந்தாலும் அது white கனெக்ட் பண்ண முடியாது, white குள்ள என்ன இருந்தாலும் அது black கனெக்ட் பண்ண முடியாது. So black குள்ள என்ன இருக்கு, நமக்கு all reds இருக்கு. அப்ப இந்த red எதுவுமே வந்து white வச்சு கனெக்ட் பண்ண முடியாதுல. So second one ஃபாலோ ஆகும். So என்ன சொல்லலாம் இங்க? Option number 2, both 1 and 2 are true. Clear? Right. Next one. Next, all roads are paths, no path is a bridge. கொடுத்த statements இது. Conclusion 1, some bridge are roads. Conclusion 2, some paths are roads. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா some bridge are roads அப்படின்னு சொல்கிறாங்களா? இங்கே எல்லா ரோடுமே இங்கே இருக்குது, பாத்துக்குள்ளே இருக்குது. அந்த பாத் எதுவுமே பிரிட்ஜ் கிடையாது. ஸோ பாத் எதுவுமே பிரிட்ஜ் கிடையாதுன்னா பாத்துக்குள்ளே என்ன இருந்தாலும் அது பிரிட்ஜ் ஆகாதுல்ல. ஸோ பாத்துக்குள்ளே என்ன இருக்குது, நமக்கு ஆல் ரோட்ஸ் இருக்குது. அப்போ இந்த ரோடு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகாது, பிரிட்ஜ் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகாது. கிளியர்? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், some paths are roads. Some paths are roads, that is all roads are path அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா ரிவர்ஸ்ல நம்ம சொல்லும்போது some paths are roads அப்படின்னு சொல்லலாம்ல. செகண்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகும். That means option number 5 only 2 is true. Right? Next one. So next one, all fruits are seeds. Next one, no seed is a fresh. Next, only a few fresh are green. Right? So conclusion 1, no fruit is green. Next, no seed are fruits. Right? First conclusion பார்த்தோம் அப்படின்னா no fruit is green. So fruit இங்க இருக்கு and green இங்க இருக்கு, கரெக்ட்? ஸோ இங்கே பார்த்தோம்னா ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் இருக்கா பாருங்க. எல்லா ஃப்ரூட்டுமே சீட்ஸ்குள்ளே இருக்கு. அந்த சீட் எதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஷ் கிடையாது, ரைட்? அப்போ சீட் எதுவுமே ஃப்ரெஷ் கிடையாது. ஸோ நமக்கு சீட்குள்ளே என்ன இருந்தாலும் அது ஃப்ரெஷ் ஆகாது. தட் இஸ் எந்த ஃப்ரூட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகாது, ஃப்ரெஷ் ஆகாது. நெக்ஸ்ட், ஒன்லி a few fresh are green அப்படின்னு இருக்கு. ஒன்லி a few fresh are green அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரூட்ஸுக்கும் greenக்கும் டெஃபினட் ரிலேஷன் இருக்கா? இல்லை. ஸோ தட் நோன்னு சொல்ல முடியாது. டெஃபினட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நோன்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகாது. கிளியர்? ஏன்னா நமக்கு ஃப்ரூட்டை வந்து கனெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு green. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், no seeds are fruits. No seeds are fruits அப்படின்னு சொல்லும்போது இங்க no seeds are fruits அப்படின்னு சொல்ல முடியுமா? இங்க all fruits are seeds அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா இன்டர்செக்ஷன் இருக்கும். ஸோ no seeds are fruits அப்படின்னு சொல்ல முடியாது. செகண்ட் ஒன்னும் ஃபாலோ ஆகாது. ஸோ என்ன சொல்லலாம், neither nor. Option number 4 is the answer. Yeah? Right. Next one. Next, some houses are schools. Only a few schools are states. All states are colored. So கொடுத்த statements இது. Conclusion 1, some colors are schools. Conclusion 2, some colors are houses. ஸோ சம் கலர்ஸ் ஆர் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே எல்லா ஸ்டேட்ஸுமே கலர் ஸ்கூலில் இருக்குது, ரைட்? எல்லா ஸ்டேட்ஸுமே கலர் ஸ்கூலில் இருக்குது அப்படின்னா ஸ்டேட்ஸ்குள்ளே என்ன இருந்தாலும் கலர்ஸ் வந்தாங்க. ஸ்டேட்ஸ்குள்ளே என்ன இருக்குது, தட் இஸ் சம் ஸ்கூல்ஸ் இருக்குங்க. ஸோ தட் சம் ஸ்கூல்ஸ் ஆர் என்ன சொல்லலாம், கலர்ஸ். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு இங்கே ஃபாலோ ஆகும். சரி, செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா சம் கலர்ஸ் ஆர் ஹவுசஸ். ஸோ கலர்ஸ் ஆர் ஹவுசஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா சில ஹவுசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்குள்ளே இருக்குது, சில ஸ்கூல்ஸ் வந்து ஹவுஸ் வெளியே இருக்கும். அந்த ஸ்கூல்ஸ் வந்து சிலது வந்து பார்த்தோம் அப்படின்னா
ஸ்டேட்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கும் அண்ட் ஆல் ஸ்டேட்ஸ் ஆர் கலர். ஸோ இப்போ கலருக்கும் ஸ்கூல் தட் இஸ் கலருக்கும் ஹவுஸ்க்கும் டெஃபரெண்ட் ரிலேஷன் இருக்குமா அப்படின்னா இருக்காது. நமக்கு ஒருவேளை பாசிபிலிட்டி சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு ஃபாலோ ஆயிருக்கும், பட் டெஃபினட்டா சொன்னதுனால ஃபாலோ ஆகாது. ஸோ என்ன ஆகும் இங்க ஆன்சர், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1, only 1 follows. Right, next one. Next, only a few places are parks. All parks are restaurant. No restaurant or office. Conclusion 1, some park are office. Conclusion 2, no park is a restaurant. Right. So இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்க் இங்க இருக்கு அண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸ் இங்க இருக்கு. கரெக்ட். தட் இஸ் எல்லா இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நோ ரெஸ்டாரண்ட் ஆர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரெஸ்டாரண்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. அப்போ ரெஸ்டாரண்ட் குள்ள என்ன இருந்தாலும் அது ஆஃபீஸ் ஆகாது, ஆஃபீஸ்க்குள்ள என்ன இருந்தாலும் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்டாரண்ட் ஆகாது. ஸோ நமக்கு ரெஸ்டாரண்ட் குள்ள என்ன இருக்கு, ஆல் பார்க்ஸ் இருக்கு. அப்போ இந்த பார்க்ஸ் எதுவுமே என்ன ஆகாது, நமக்கு ஆஃபீஸ் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகாது. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நோ பார்க் இஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நோ பார்க் இஸ் ரெஸ்டாரண்ட் ஆகுமா, ஆகாது. ஏன்னா எல்லா பார்க்குமே வந்து ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கு. ஸோ நோ பார்க் இஸ் ரெஸ்டாரண்ட் ஆக முடியாது. ரைட். ஸோ செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகாது. ஸோ என்ன சொல்லலாம் ஆன்சர் இங்க, நெய்தர் நார், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. 8 persons A, B, C, D, E, F, G and H live in a 4-floor building such that ground floor is number 1, above it is number 2, and then the topmost floor is number 4. Each floor has 2 flats, that is flat 1 and flat 2. Flat 1 is west of flat 2. Flat 1 of flat 2 is immediately above flat 1 of floor 1 and immediately below flat 1 of floor 3 and so on. Right. So இங்க என்ன சொல்றாங்க, 2 flat and 4 floors, that is 4, 3, 2, 1. So flat 1 is west of flat 2 அப்படின்னு சொல்றாங்க. ரைட். ஸோ flat 1 is west of flat 2. ரைட். ஸோ flat 2. ரைட். ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்சனை நம்ம இங்க பிளேஸ் பண்ணணும் அக்கார்டிங் டு த கிவன் டேட்டா. ஸோ பாருங்க பிளேஸ் பண்ணலாம். ஸோ டேட்டா என்ன சொல்றாங்க, only 2 persons are there between A and F. Both are not living on same flat. Right. So 2 person between A and F அப்படின்னா A இங்க எடுத்துட்டோம் அப்படின்னா F இங்க பாசிபிள். ரைட். ஸோ இது மட்டும் தான் பாசிபிளா இருக்கும். அப்படி இல்லைன்னா F இங்க A இங்க இப்படி கூட பாசிபிள், இல்லை A இங்க F இங்க இப்படி கூட பாசிபிளா இருக்கும், இல்லை A இங்க F இங்க இப்படி வேணா பாசிபிளா இருக்கும். A is living north west of H. ஸோ A is living north west அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் வந்து A வர வாய்ப்பு இல்லை. ரைட். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா H இங்கேயோ இல்லை இங்கேயோ வர வாய்ப்பு இருக்கு. ஸோ who is living on odd number floor. ஸோ odd number floor அப்படின்னு சொல்லும்போது H வந்து odd number floor. இப்போ வந்து ஆட் நம்பர் ஃப்ளோர் H அப்படின்னு சொன்னா A இங்க எடுக்க முடியுமா, வாய்ப்பு இல்லை. இங்க எடுத்துட்டோம் அப்படின்னா இது என்ன ஆகும், நமக்கு சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் ஆயிடும். இல்லையா. ஸோ ஒரு H இந்த பக்கம் எடுத்தோம்னா A இந்த பக்கம் இங்க கீழே இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஆயிடும். ஸோ வாய்ப்பு கிடையாது. கிளியரா. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன், B and E living on same floor. B is not in the same flat as A. ஸோ பியும் E வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃபிளாட் அப்படின்னு சொல்லி சேம் ஃப்ளோர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாசிபிள் B and D இங்க தான் இருக்க முடியும், செகண்ட் ஃப்ளோர்ல. ஸோ B is not living in same flat as A அப்படின்னு சொல்லும்போது B இங்கேயும் அண்ட் E இங்கேயும் வரும். Right. Next one, G is living above C and both are living on odd number floor. That is G is living above C. Both are living on odd number. Right. அப்போ ரிமைனிங் வந்து இங்க, that is A, B, C, D இங்க வரும்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ D தான் கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ வரிசை தான் கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணலாம் பாருங்க. Who is living on even number floor? ஸோ even number floorல யார் இருக்காங்கன்னு பாருங்க. AF. ரைட். கிடையாது. ரெண்டு பேருமே ஈவன் நம்பர்ல இருக்கணும். GC ஆல் நம்பர் ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. BD ஈவன் நம்பர். ரைட். ஆப்ஷன் நம்பர் 3. ரிமைனிங் பார்த்தோம்னா CH கிடையாது, FD கிடையாது. ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், who is living on the south of G? ஸோ சவுத் ஆஃப் G வந்து யார் இருக்காங்க, E இருக்காங்க, C இருக்காங்க. ரைட். ஸோ பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா E மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் நம்பர் 5 E ஆன்சரா பண்ணலாம். ரைட். நெக்ஸ்ட் ஒன். So next one, 4 of the following 5 are alike in a certain way and hence form a group. Which one does not belong to the group? Odd one out. AG immediate neighbors இருக்காங்க. DB gap இருக்கு. EC immediate neighbors. BF immediate neighbors. HB immediate neighbors. So that option number 2 is answer. So மத்த எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மத்த எல்லாருமே immediate neighbors இருக்காங்க. So option number 2 மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கேப் இருக்கு நடுவில். ரைட். நெக்ஸ்ட் ஒன், who among the following lives on flat 2 of 4th floor? ஸோ 4th floor வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட், அதில் ஃபிளாட் 2 யார் இருக்காங்க நமக்கு வந்து பார்த்தோம்னா D. ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், who among the following lives with E in the same floor? E கூட வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃப்ளோரில் யார் இருக்காங்க, சேம் ஃப்ளோர் சேம் ஃபிளாட் கிடையாது, சேம் ஃப்ளோர் அப்படின்னா செகண்ட் ஃப்ளோரில் EB ரெண்டு பேர் இருக்காங்க. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1 B இஸ் ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் ஒன்,
Next, another set. So பாருங்க solve பண்ணலாம். A certain number of persons are living in a building which has certain floors. Each floor is filled by one person, but only information is given about a few persons, right? Ground floor is number 1 and the floor above immediately above it is 2 and so on. So topmost floor வந்து எவ்வளோன்னு தெரியாது, right? So அப்போ ground floor வந்து பார்த்தீங்கன்னா number 1 அது மட்டும் நமக்கு தெரியும், எத்தனை ஃப்ளோரோ அதே மாதிரி எத்தனை பர்சன் நமக்கு தெரியாது, right? Next நீங்க என்ன சொல்றாங்க, A is living on even number floor below 5th floor. That means 1 2 3 5, right? So இங்க வரைக்கும் 5 எடுத்துட்டோம் அப்படின்னா below 5 வந்து பாத்தீங்கன்னா even floor அப்படின்னு சொல்றாங்க. So A possible என்னது நமக்கு, அப்போ A possible 4ல இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா 2ல இருக்கலாம், கரெக்டா? ரைட். So next one, as many people living above D is 1 less than below A. So D க்கு மேல எத்தனை பேர் இருக்காங்களோ is 1 less than below A அப்படின்னு சொல்லும்போது below A கீழே எத்தனை பேர் இருக்காங்களோ அதை விட 1 கம்மியா இருப்பாங்க D க்கு மேல. ஸோ அப்போ பாசிபிள் பாருங்க, இங்க ஏக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க, 3 மெம்பர்ஸ். இதை விட 1 கம்மி அப்படின்னா டிக்கு மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 பேர் இருப்பாங்கன்னு அர்த்தம், கரெக்டா? ரைட். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு கீழே ஒருத்தங்க இருக்காங்க, அப்போ டிக்கு மேல யாருமே இருக்கக்கூடாது, டாப் மோஸ்ட். கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 7 persons are living between A and H. 7 persons A and H அப்படின்னு சொல்லும்போது ஸோ பாசிபிள், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு 7 persons. தட் இஸ் இங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 6 7 8 9 10 11. ஸோ எத்தனை பேர், 1 2 3 4 5 6 7. ஸோ 12th ஃப்ளோரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் இருக்கணும், ஹெச் இருக்கணும். கீழே பாசிபிள் இல்லைல்ல. ஸோ இந்த கண்டிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7. ஸோ 10th வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெச் இருக்கணும், இல்லையா? ஸோ 10th வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹெச் இருக்கணும், கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 2 persons between L and W. So L and W நடுவுல 2 person. So எப்படி வேணா இருக்கலாம், right? இங்க W and இங்க L. Next, X is living on 17th floor and is not living immediately to W. அப்போ 17th floor அப்படின்னு சொல்றாங்க. 17th அப்படின்னு சொல்லும்போது இங்க 13 14 15. ஸோ அப்போ இதுக்கு மேல 16 17. ஸோ 17th ஃப்ளோர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா யாருன்னு சொல்றாங்க, X. ஸோ இங்க நமக்கு ரைட். ஸோ இடம் பத்தல, ஸோ நம்ம மறுபடியும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பக்கம் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ 1 இப்படி எடுத்துக்கலாம். ஸோ 1 2. ஸோ அப்போ நமக்கு 17 வரைக்கும் இருக்குல்ல. ஸோ இங்கேருந்து நான் 17 எடுத்துக்கலாம். ஸோ 17 16 15 14 13 12 11 10 9 8 7 6 5 4 3 2 1. கிளியர்? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பாசிபிலிட்டி என்னென்ன இருந்துச்சு, ஏ வந்து பார்த்தோம் அப்படின்னா 4ல இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏ வந்து 2nd இருக்கலாம். இங்க ஏ கீழே ஒரு பர்சன் இருக்கணும், ரைட்? ஸோ இங்க ஏ கீழே ஒரு பர்சன், ரைட்? ஸோ இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஹெச் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 7 persons அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. தட் இஸ் 7 person between A and H. தட் இஸ் 1 2 3 4 5 6 7. ஸோ ஏ வந்து ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாசிபிள். இந்த கண்டிஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெச் எங்கே இருக்கும் நமக்கு, 1 2 3 4 5 6 7. தட் இஸ் 10ல இருக்கும், கிளியரா? ரைட். ஸோ இப்போ வந்து 17ல யார் இருக்கணும், எக்ஸ். ஓகே, ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 17ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் தான் இருக்கணும், ரைட்? ஸோ டிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 persons பாசிபிள், அப்படி இல்லைன்னா டாப் மோஸ்ட் பாசிபிள். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட், L is living immediately above H. L is living what? Immediately above H. L is living immediately above H. So L-க்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா யாருக்கும் நடுவில், L-க்கும் W-க்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 2%. அப்போ இங்கே 2% எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து W இங்கே வரணும், ரைட்? அப்போ X is what? Not living immediately to W அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ W இங்கே வராது. ஸோ தட் 1 2 இங்கே W வரும். இந்த கண்டிஷனில் 1 2 இங்கே W பாசிபிள், அப்படி இல்லைன்னா 1 2. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8th W பாசிபிள். ஸோ 2 பாசிபிலிட்டி இருக்கா? நெக்ஸ்ட், as many people between H and S is same as A and S. ஸோ H and S நோடில் எத்தனை பேரோ அதே மாதிரி A and S நோடில் அத்தனை பேர் தான் இருக்கணும். அப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே 7 members இருக்காங்களா, அப்போ 7 members அப்படின்னு சொல்லும்போது 4th person. ஸோ இங்கே இருந்து 4th person வந்து எஸ்ஸாக இருக்கணும். இப்போ ஏலேருந்து பார்க்கும்போது 4th person, அதே மாதிரி ஹெச்லேருந்து பார்க்கும்போது 4th person, அப்படி இல்லைன்னா ஹெச்லேருந்து எஸ்க்கு வந்து பார்த்தோம்னா நடுவில் 3 members, அதே மாதிரி ஏலேருந்து எஸ்க்கு பார்த்தோம்னா நடுவில் 3 members இருக்காங்க, கரெக்ட்? ஸோ இந்த கண்டிஷனில் நமக்கு 7 members இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3. ஸோ இங்கே 6th ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இருக்கணும். Clear? Next, E is living one of the floor above P, but both are neither living in odd number floor, living immediate to H or S, and both are living between H and A's floor அப்படின்னு சொல்றாங்க. So H and A floor நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்கணும், P and E இருக்கணும். So P வந்து பார்த்தீங்கன்னா above, that is E வந்து பார்த்தீங்கன்னா above P அப்படின்னு சொல்றாங்க. So possible வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஆன் நம்பர் ஃப்ளோர்ஸ், ரெண்டு பேருமே ஆன் நம்பர் ஃப்ளோர் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இ அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி எடுத்துக்கலாமா? பாசிபிள். அப்படி இல்லைனா இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே பி அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இ எடுத்துக்கலாம். கரெக்ட். ஸோ இங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்க நமக்கு நெக்ஸ்ட் போத் லிவிங் இன் பிட்வீன் ஏ அண்ட் ஏஸ் ஃப்ளோர், அது சாரி ஹெச் அண்ட் ஏஸ் ஃப்ளோர். நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்றாங்க? நாட் லிவிங் இமிடியட்லி. ஓகே. E is living on one of the floor above P, but both are neither living in odd number floor. Okay, neither living in odd number floor. Right. So odd number floor கிடையாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா Hக்கும் Sக்கும் பக்கத்துல வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப பாசிபிள். ஸோ பாசிபிள் என்ன இருக்கும்? இங்கே பாசிபிளாக நமக்கு பாசிபிளாக கிடையாதுல்ல, ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் நம்பர் ஃப்ளோர் கிடையாது. ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்சுக்கும் ஏக்கு நடுவில் தான் இருக்கணும், பாசிபிள் இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஈவன் நம்பர் ஃப்ளோர் இருக்கா? நமக்கு கிடையாதுல்ல. ஸோ ஒரு ஈவன் நம்பர் ஃப்ளோர் தான் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போது நமக்கு வந்து இது தப்பாக வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த கண்டிஷன் ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. இந்த கண்டிஷன் ஒரு வாட்டி செக் பண்ணீங்க அப்படின்னா ரைட். ஸோ ஏக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்கணும்? ஏக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் இ அண்ட் பி இருக்கணும். அண்ட் ரெண்டு பேருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே ஒருத்தங்க ரைட். ஸோ கீழே இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டு பேருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈவன் நம்பர் ஃப்ளோர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஈவன் நம்பர் ஃப்ளோர். அப்போ ரெண்டு பேருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெச் பக்கத்துல இல்லை எஸ் பக்கத்துல வரக்கூடாது. தட் மீன்ஸ் இ வந்து 8th ஃப்ளோர்ல எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எஸ் வந்து 6th ஃப்ளோர்ல இருக்கு. அப்போ 4th ஃப்ளோர்ல யார் எடுத்துக்கலாம்? நம்ம 4th ஃப்ளோர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பி எடுத்துக்கலாம். இங்க நடுவில் ஒரு கேப். ரைட். ஸோ ஏன்னா செகண்ட் ஃப்ளோர் தான் ஏ இருக்காங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லுக்கும் டபிள்யூ. ரைட். ஸோ எல்லுக்கும் டபிள்யூவா? எல் அண்ட் டபிள்யூ நடுவில் 2%. இதுக்கு முன்னாடி இங்கே 2 பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுல, இப்போ 2 கேப் விட்டால் நமக்கு இ இருக்கு. அப்போ மேலே தான் நமக்கு 1 2 இங்கே வந்து டபிள்யூ வர வாய்ப்பு இருக்கு. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் இஸ் லிவிங் பிட்வீன் டி அண்ட் டபிள்யூ. ஸோ எக்ஸ் இஸ் லிவிங் பிட்வீன் டி அண்ட் டபிள்யூ. எக்ஸாக்டா எக்ஸ் இஸ் லிவிங் பிட்வீன் டி அண்ட் டபிள்யூ அப்படின்னு சொல்லும்போது டி சம்வேர் இங்கே வரணும். ஆஸ் மெனி ஃப்ளோர்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் டபிள்யூ இஸ் ஒன் மோர் தேன் டி அண்ட் எக்ஸ். ஆஸ் மெனி ஃப்ளோர் பிட்வீன் டி அண்ட் டபிள்யூ, சாரி டி அண்ட் டபிள்யூவா? ரைட். ஸோ டி அண்ட் டபிள்யூ இஸ் ஒன் மோர் தேன் எக்ஸ் அண்ட் டபிள்யூ அப்படின்னு சொல்றாங்க. ரைட். டி அண்ட் டபிள்யூக்கு நடுவில் எத்தனை இருக்கும்? இப்போ சப்போஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 18 அண்ட் இங்கே 19. இப்போ இந்த கண்டிஷன் ஒரு வாட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஏ கீழே எத்தனை பேர் இருக்காங்க? ஒருத்தங்க இருக்காங்க. அப்போ 1 less than above டி. ரைட். ஸோ அப்போ டி வந்து இங்கே எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ டிக்கு டபிள்யூக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. கரெக்ட். ஸோ டிக்கும் டபிள்யூ நடுவில் 4 மெம்பர்ஸ் இஸ் ஒன் மோர் தேன் டி அண்ட் எக்ஸ். அப்போ டி அண்ட் எக்ஸ்க்கு நடுவில் எத்தனை இருக்காங்க? இல்ல எக்ஸ் அண்ட் டபிள்யூ நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போ டி அண்ட் டபிள்யூ நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 மெம்பர்ஸ். ரைட். ஸோ 1 2 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. கரெக்டா? ஸோ கரெக்டாக தான் பண்றோமா? எக்ஸ் இஸ் லிவிங் பிட்வீன் டி அண்ட் டபிள்யூ. ஓகே. ஆஸ் மெனி ஃப்ளோர்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் டபிள்யூ. சரி, as many floors between x and w, that is two gap is one more than d and x. Okay, correct தான். So x and w நடுவுல எத்தனை ஃப்ளோர் இருக்கு அப்படின்னா ஒன் மோர் தேன் டி அண்ட் எக்ஸ். டி அண்ட் எக்ஸுக்கு நடுவில் எத்தனை ஃப்ளோர் இருக்கு? நமக்கு 1. அப்போ எக்ஸ் அண்ட் டபிள்யூ நடுவில் எத்தனை இருக்கு? நமக்கு 2. தட் இஸ் ஒன் மோர் தேன் டி அண்ட் எக்ஸ். ரைட். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். அப்போ ஃபைனலாக இதான் நம்மளோட அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்குமா? கிளியர்? ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் எத்தனை ஃப்ளோர்ஸ் இருக்கு? நமக்கு 19 ஃப்ளோர். கரெக்ட். தட் மீன்ஸ் வாட் 19% கூட சொல்லலாம். இப்போ கொஸ்டின் பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுதான் நம்மளோட அரேஞ்ச்மெண்ட். ரைட். ஸோ how many floors are in the building? So how many floors? So it is 19, option number 2. Next one. How many persons are living between E and D? So E and D க்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. That is okay. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 11 கேப். அப்போ 11 கேப், அதாவது 8 to 19. ஸோ டிஃபரன்ஸ் எவ்வளோ? 11. அப்போ 11 அப்படின்னு சொல்லும்போது -1, that is 10%. That is பாருங்க இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10. So 10%. That is option number 3 is the answer. Clear? Right. Next one. W is living on which of the floor of the building? Which floor of the building? So W வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது ஃப்ளோர்ல இருக்கு? That is 14th. That is option number 3 is the answer. Clear? Right. Next one. 4 of the following 5 are alike in a certain way and hence form a group. Which of them does not? That is which one does not belong to the group? So odd one out. AP, so ஒரு gap in between. XD ஒரு gap. HE ஒரு gap. LH immediate neighbors. SP ஒரு கேப். ரைட். தட் மீன்ஸ் வாட்? ஸோ இங்கே வந்து ஒரு கேப் இருக்கு நமக்கு. எஸ் வந்து 6th ஃப்ளோர்ல இருக்கு, பி வந்து 4th ஃப்ளோர்ல இருக்கு. ரைட். ஸோ ஒரு கேப் இருக்கு. ஸோ தட் LH தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஒன். LH வந்து இமீடியட்டா இருக்காங்க, மற்ற எல்லாருக்குமே அட்லீஸ்ட் ஒரு கேப் இருக்கு. ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. D's floor number is equal to the sum of the floor numbers of dash. ஸோ டியோட ஃப்ளோர் நம்பர் எவ்வளோ? 19. ரைட். அப்போ 19 வரும், ரெண்டுமே ஆட் பண்ணுவோம். ஸோ எல்லோட ஃப்ளோர் நம்பர் என்னது? 11 அண்ட் இயோட ஃப்ளோர் நம்பர் என்னது? நமக்கு 8. ஸோ 19. ரைட். அப்போ எல் அண்ட் டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வருது. பட் இங்கே ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா போத் 1 and 4 இருக்கு. ஸோ 4th ஒன்று செக் பண்ணிங்கன்னா எக்ஸ் எவ்வளோ? நமக்கு 17.
A எவ்வளோ நமக்கு 2. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 19 தான் வருது. ஸோ தட் ஆப்ஷன் நம்பர் 5 both 1 and 4 is the answer. Next one. Okay, so next one, another set of question. Okay, so single இதுதான். If each vowel, சரி இதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தோம் இல்லையா அந்த பர்சல், ரைட்? ஸோ இந்த மாதிரி சர்டன் நம்பர் வருதுன்னா ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பண்ணுங்க, அது டைம் டேக்கிங்காக இருக்கும் எக்ஸாம் டைமில், ரைட்? ஸோ பாருங்க, இஃப் ஈச் vowel in the word objects, right? So objects is changed to next letter, each vowel is changed to next letter, that is P, right? So P, F, right? So EF, right? So change it to next letter in the English alphabetical series and each consonant changed to previous letter in English alphabetical series, that is A. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் நமக்கு ஐ, நெக்ஸ்ட் இங்கே பி, நெக்ஸ்ட் இங்கே எஸ், நெக்ஸ்ட் இங்கே எஸ்க்கு முன்னாடி என்ன இருக்கும் நமக்கு ஆர், ரைட்? ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன், தென் ஆல் த alphabets in the word thus formed are arranged in alphabetical order from left to right, which of the following will be sixth from left hand. So sixth from left hand அப்படின்னு சொல்லும்போது 1 2 3 4 5 6, that is இந்த பொசிஷனில் என்ன லெட்டர் வரும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பொசிஷன் என்ன லெட்டர் வரும் அப்படின்னா, இப்போ லெஃப்ட் டு ரைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ரைட் டு லெஃப்ட் என்ன இருக்கும், ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரா? அப்போ இருக்கிறதுலே பெரிய லெட்டர் அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன வரும் நமக்கு எஸ். அப்போ நெக்ஸ்ட் சின்ன லெட்டர் அப்படின்னு நெக்ஸ்ட் பெரிய லெட்டர் அப்படின்னு சொல்லும்போது ஆர், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 5, ஆர் இஸ் த ஆன்சர். கிளியர், ரைட்? ஓகே, ஸோ இப்போ நம்ம நம்பர் சீரிஸ் பார்த்துக்கலாம். ஸோ ஐ திங்க் இட் இஸ் 41, ரைட்? ஸோ பாருங்க, ஸோ மிஸ்ஸிங் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ரைட்? ஸோ 20, 44, 66, 84, 96 கொஷின் மார்க். ஸோ இங்கே என்ன சொல்லலாம் நம்ம 24 ப்ளஸ் 24. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் 22. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் 18. நெக்ஸ்ட் ஒன் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் 12, ரைட்? ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன வரணும்? ஸோ இங்கே என்ன இருக்குது டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2, இந்த ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4, நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6, அதாவது டிக்ரீஸ் ஆகிட்டு வருது. நெக்ஸ்ட் அப்போ இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும் 8. அப்போ 12 minus 8 அப்படின்னு சொல்லும்போது இங்கே ப்ளஸ் 4 இருக்கும். ஸோ 96 + 4 100, that is option number 5 is the answer, right? Next one. Next 10, 13, 22, 49 question mark 373, right? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம் ப்ளஸ் 3. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் 9. நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் 27. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரணும்? ஸோ இங்கே நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லலாமா? ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, 3 × 3 9, 9 × 3 27, அப்போ 27 × 3, that is 81, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 243 வந்துடும், இல்லையா? ஸோ அப்போ இங்கே ப்ளஸ் 81 அப்படின்னு சொல்லும்போது இது 50, 50 and 80, that is what 130. So 130, option number 1 is answer. So 130 + 243 அப்படின்னு சொல்லும்போது 373, satisfied? Okay, 130 தான் மிஸ்ஸிங் நம்பருங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 17, 8, 7, 9, 16 question mark. ஸோ இங்கே என்ன சொல்லலாம் இன்டூ 0.5 ப்ளஸ் 0.5 அப்படின்னு சொல்லலாமா, இல்லை மைனஸ், ரைட்? ஸோ மைனஸ் 0.5. ஸோ இன்டூ 0.5 minus 0.5. ஸோ இன்டூ 0.5 அப்படின்னு சொல்லலாம் 17 × 0.5, that is what 8.5. ஸோ 8.5 minus 0.5, that is 8. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டூ 1 minus 1. ஸோ 8 × 1, that is 8. 8 minus 1, that is 7. நெக்ஸ்ட் ஒன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டூ 1.5 minus 1.5. ஸோ 7 × 1.5 அப்படின்னு சொல்லும்போது 10.5. 10.5 minus 1.5, that is 9. நெக்ஸ்ட் ஒன் இங்கே இன்டூ 2 minus 2, sorry இன்டூ 2 minus 2, that is 9 × 2 18. 18 minus 2, that is 16. நெக்ஸ்ட் ஒன் இங்கே இன்டூ 2.5 minus 2.5. ஸோ 16 × 2 அப்படின்னு சொல்லும்போது 32, கரெக்ட்? ஸோ நெக்ஸ்ட் 60 half அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 8, that is 40. minus 2.5 அப்படின்னு சொல்லும்போது 37.5, right? Option number 3 is the answer, right? Next one. So next one 6, 5, 8, 21, 80 question mark, right? ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்கலாம். ஸோ ப்ளஸ் 1 இல்லை வந்து பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, ஸோ இன்டூ, ஏன்னா இங்கே அதிகமாக இருக்குல்ல நம்பர், இன்டூ 1 minus 1, நெக்ஸ்ட் இன்டூ 2 minus 2, next one into 3. So 8 × 3 is what 24. 24 minus 3, 21. Next one into 4 minus 4, that is 21 into 4, that is 84. 84 minus 4, 80. Next one into 5 minus 5. So into 5 minus 5 அப்படின்னு சொல்லும்போது into 5 என்ன வரும் நமக்கு 400. 400 minus 5, 395. Option number 2 is the answer. Clear? Right. Next one பாருங்க. Next one 24, 26, 31, 41 question mark 84.
ஸோ இங்கே என்ன சொல்லலாம் +2. ஸோ நம்பர்ஸ்லாம் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் +5. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா +10. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரணும் இங்கே பாருங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க என்ன வந்திருக்கு நமக்கு நம்பர் இங்கே 2, 5, 10. ஸோ இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 3 அண்ட் இங்கே டிஃப்ரென்ஸ் 5. அப்போ நெக்ஸ்ட் என்னது ஸோ ஆல் நம்பர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஆல் நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னால் இங்கே 7 அப்படின்னு சொன்னால் 17. ஸோ +17. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 அப்படின்னு சொல்லும்போது 26 இருக்கணும் ரைட். ஸோ பாருங்க ஸோ 41 + 17 அப்படின்னு சொல்லும்போது 58. 58 and 26. 58 and 20 அப்படின்னு சொல்லும்போது 78 and 6 84. Satisfied. That means what answer is what 58. So missing number here it is what option number 3 58. Right. ஸோ இன்னைக்கான செஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு செஷனில் இன்னும் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸோட மீட் பண்ணுறேன். ஸோ அண்டில் தென் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.